இப்போது வெடி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்துக்குள் அரிசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கே வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்குரிய பொறிமுறையை உருவாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் வேதநாயகன் இருவரும் தெரிவித்தனர். கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அமைச்சர் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இருவரது தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகம, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய சப்ரகமுவா, தென் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பால்நிலை சமத்துவம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டும் வேலை திட்டம் நேற்றைய தினம் யாழ் கோக்குவில் பகுதியில் இடம்பெற்றது. பாலினை சமத்துவம் தொடர்பான மக்கள் மத்தியில் சரியான விழிப்புணர்வு இதுவரையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு யாழ் பிராந்திய மனித உரிமை பணிப்பாளர் கனகராஜ் தலைமையில் குறித்த விழிப்புணர்வு கருத்திட்டம் நேற்று நடத்தப்பட்டது. இதன்போது பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு வயதினரையும் உள்வாங்கி இலங்கையிலேயே குறிப்பாக வடமாகாணத்திலேயே பாலியல் சமத்துவம் எவ்வாறு பேணப்படுகின்றது, அதற்கான முக்கியத்துவம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் பிராந்திய மனித உரிமை பணிப்பாளர் கனகராஜ் இவ்வாறு தெரிவித்தார். புதிய அரசாங்கம் தனது ஆட்சியில் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். 13ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என்று MK சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டம், அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு, இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் பகுதியில் விடுதலை புலிகள் முகாம் அமைத்திருந்த வீட்டு வளாகத்தில் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் என சந்தேகத்தில் ஸ்கேனருடன் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட 4 பேரை கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினருக்கு ராணுவத்தின் புலனாய்வு பிரிவால் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் கைது செய்து கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு குழுவினர்களுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் மதியம் மன்னாருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடன் விசேட சந்திப்பு இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜட்சன் பீராடோ தலைமையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். மன்னார் நகர சபையின் ஊடாக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் பகிரங்க குத்தகைக்கு விடப்பட்ட நிலையில் அதன் ஊடாக மன்னார் நகர சபைக்கு 3,20,00,000 ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் நகர சபை அறிவித்துள்ளது.
மன்னார் நகரசபையின் பண்டிகை கால வியாபார நிலையங்களை ஏல விற்பனை மூலமாக 10 நாட்களுக்கு குத்தகை விடும் செயற்பாடு நேற்று முன்தினம் மன்னார் நகரசபை செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் 300 கடைகள் ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபைக்கு 3,20,00,000 ரூபாய் வருமானம் பெறப்பட்டதுடன் மேலதிகமாக 16 கடைகளுக்கான ஏல விற்பனை இடம்பெற்றது. கடந்த வருடம் பண்டிகை கால வியாபார நடவடிக்கையின் போது 320 கடைகள் பகிரங்க ஏல விற்பனை ஊடாக 20,21,00,000 வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை 1 கோடிக்கு மேலதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த வருமான அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான மன்னார் நகரசபை வரவு செலவு திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதுடன் மக்கள் பங்களிப்புடன் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 25ஆம் தேதி நத்தார் பண்டிகையின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கில் கிளிநொச்சி போலீசார் வீதி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி ஒழுங்குகளை மீறுபவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாகவும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வாகனங்களை மோப்பனாய் வைத்து ஏனையின் வீதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்து 3 நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்தனர். நாடாளுமன்றத்தின் இணையத்தில் தமது பெயருக்கு முன்னதாக கலாநிதி என்ற பட்டம் இடம்பெற்றிருந்தமை தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம், நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் உள்ளிட்ட 3 அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். அதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியலுக்காக பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை முன்னெடுப்பது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என காவல்துறையினர் பொதுமக்களை கோரியுள்ளனர். பண்டிகை காலங்களில் வழமையாக அதிக அளவில் விபத்துகள் இடம்பெறுவதனால் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என காவல்துறையினர் இதேவேளை கேட்டன் மேலியப்பு பகுதியில் நேற்று 3 பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய பேருந்து விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. விபத்து தொடர்பில் சாரதியிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கேட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69.46 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.94 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் 3.74 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கிரிந்திவெல்ல வெல்கமுள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று மாலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திம்பிரிகம கிரிந்திவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த 42 வயதுடைய நபரை இவ்வாறு இழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்திருந்த காணியில் இருந்து காவலாளி ஒருவரை கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர் கொலையை செய்துவிட்டு இறந்தவரின் மோட்டார் சைக்கிளுடன் தப்பிச் சென்றுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிரிந்திவெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் பிரதேசத்தில் போலீஸ் விசேட ஆதரப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 22, 25, 37, 46 மற்றும் 53 வயதுடைய கலன் பிந்துவ, வவுனியா, பெலாங்குடி மற்றும் வேயாங்குடி பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து அகழ்வு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 47,599 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்தில் 20,519 பேர் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,030 டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கும் சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டில் தேசிய குழுவின் துணைத் தலைவி குயிங் பொய்க் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற ஒத்துழைப்பு நிலைபெறான அபிவிருத்தி, வர்த்தகம், விவசாயம், தொழில்கள் மற்றும் பலதரப்பு ஈடுபாடுகள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி நோக்கங்களை அடைவதில் சீனாவின் உறுதிப்பாட்டுடன் உள்ளதாக குயின் போயங் தெரிவித்துள்ளார். அத்துடன் பரஸ்பர அபிவிருத்தி மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்கு முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் சீனாவின் தயார் நிலையும் குயின் போய் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹசான் நகர் மீது உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 2 ட்ரோன்கள் மக்கள் வசித்து வரும் மிகப்பெரிய கட்டிடங்கள் மீது மோதி தீப்பிடித்தது. இந்த ட்ரோன் தாக்குதல் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவின் வர்த்தக மையத்தில் இரட்டை கோபுரம் மீது விமானங்கள் மோதவிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதேபோன்று தற்போது ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் இலங்கை மக்களுக்கு வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகளுக்காக டிசம்பர் 22 முதல் 27 வரை கொழும்பு துறைமுகத்தில் தங்கியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.